ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்களுக்கு குக்கிங் வித்துச்சுன்னா இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு அருமையான சிக்கன் லிவர் கொத்து பரோட்டா தான் பார்க்க போறோம். வெளியில நல்ல மழையா இருக்கு, அதுக்கு சைனீஸா இதை தான் வச்சு சாப்பிட போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், அதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இன்னைக்கு கொத்து பரோட்டா என்னன்னா ஒரு 5 கொத்து பரோட்டா எடுத்து வச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் பரோட்டா குருமா பவுல்ல எடுத்து வச்சிருக்கிறோம். அதுக்கப்புறம் 2 முட்டை, சிக்கன் லிவர் வந்து 250 கிராம், இது தக்காளி பெரிய சைஸ் இருந்ததுன்னா 1, பச்சை மிளகாய் 3 பீஸு, மல்லி இலை 2 கொத்து, கருவேப்பிலை 10 பீஸ், ஆனியன் 250 கிராம், ஆயில் 70 ml, சில்லி பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு. நாம் இதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு எப்படி செய்ய போறோங்கிறத பார்க்க போறோம். கொத்து பரோட்டா சிம்பிளா வீட்டில் எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம் வாங்க. நாம முதல்ல பரோட்டாவை நல்லா நைஸா பிரிச்சுக்கலாம். நல்ல பரோட்டாவை எப்படி பண்ணா போட்டு நல்லா அடிச்சு வாங்கிட்டு வந்தா இந்த மாதிரி தேவையான அளவுக்கு சின்ன சைஸா பரோட்டாவை பாருங்க, நல்லா இந்த மாதிரி பிச்சுக்க வேண்டியதான். நல்லா போல பிச்சதுக்கு அப்புறம் நாம எப்படி ரெடி பண்ணுறது பார்க்கலாம். வெளியில ஒரே மழை. அடுப்பை பற்ற வச்சு இரும்பு வானலை வச்சுக்கலாம். 70 ml ஆயில கடாயில ஊத்திக்கலாம். லிவரை பொரிச்சிக்கலாம். நாம லிவர் ஃபர்ஸ்ட்ல நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா இந்த மாதிரி லிவரை நல்லா கொத்தி விட்டுக்கலாம். லிவர் ஃப்ரை ஆயிடுச்சு, ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது நாம பொடிசா நறுக்கி வச்சிருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை இது 3 ஒரே டைம்ல தள்ளிக்கலாம். போட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா 3 வணக்கிக்கலாம். இது நல்ல ஆனியனு, பச்சை மிளகாய், கருவேப்பிலை எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இது ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். அதாவது நைஸா நறுக்கிற தக்காளி, தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். லிவரையும் சேர்த்துக்கலாம். நல்ல எல்லாத்தையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆகி வந்துருச்சு. அது வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், பரோட்டா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், முட்டையை உடைச்சு ஊற்றிக்கலாம். லைட்டா சால்ட் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நம்ம உடச்சி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ண முட்டை, சிக்கனு, பரோட்டா எல்லாம் நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். இந்த டைம்ல மசாலா சேர்த்தோம்னா நல்லா மிக்ஸ் ஆகிடும். நம்ம முதல்ல மசாலா சேர்த்துருந்தோம்னா நல்லா இருக்காது. அதனால இந்த டைம்ல இந்த மசாலா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்ல மசாலா நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு பாருங்க. வச்சிருக்கிற குருமா சேர்த்துக்கலாம். நல்லா குருமாவை நல்லா என்ன பண்றோம்னா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம், நல்லா ரோஸ்ட் ஆகிற அளவுக்கு. அப்ப என்ன பண்றோம்னா நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். கொத்து பரோட்டா இந்த மாதிரி நல்லா மல்லி இலை போட்டுக்கலாம்.
நல்ல மனமும் நல்ல வாசனையும் டேஸ்ட்டும் நல்லா சூப்பரா இருக்கு. கொத்து பரோட்டாவும் இதுதான். அதாவது எப்படின்னா லிவரோடைய அந்த ஃப்ளேவரும் பரோட்டா அந்த குருமா இதோடைய ஃப்ளேவரும் நல்லா சூப்பரா செம்மையா டேஸ்ட் செம்மையா இருக்குங்க கொத்து பரோட்டா. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப். ஓகே, பாய்.